ஸ்ரீமத் பகவத்கீதை முதல் ஷட்கம். நியாய வேதாந்த வித்வான் ஸ்ரீ ஊவே காரபங்காடு வெங்கடாச்சாரிய சுவாமியின் உபன்யாசங்களிலிருந்து தொகுத்து எழுதியவர் மயிலாப்பூர் சி.ஆர். ஸ்ரீனிவாச ஐயங்கார். செந்தமிழ் வேதியர் ஸ்ரீ ஊவே குமாரவாடி சே. ராமானுஜாச்சாரியரால் பரிசோதித்து பதிப்பிக்கப்பட்டது. ஸ்ரீ சங்கர தேசிகமே சரணம். அத்தியாயம் 2. தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திஹி தீரஸ்தத்ர ந முஹ்யதி. அதாவது, ஒரு உடலில் உறையும் ஜீவனுக்கு அவ்வுடலில் குழந்தை பருவம், வாலிபம், மூப்பு என பல தசைகள் மாறி மாறி வருகிறது போல் அந்த உடல் போய் வேறு உடல் வருகிறது. இதற்கு ஞானி வருந்த மாட்டான். கர்மானுகுணமாக ஜீவனுக்கு ஒரு சரீரம் உண்டாகிறது. அந்த சரீரத்திற்கு குழந்தை பருவம், வாலிபம், மூப்பு என்ற தசைகள் மாறுகின்றன. இதற்கு எவரும் வருந்துவதில்லை. ஆனால் சிலர் கிழத்தனம் வரும்போது வருந்தலாம். இடி விழுந்தாற்போல் ஜரை என்கிறார் நம் பிள்ளை. எனினும் ஜீவனின் நித்தியத்துவத்தை அறிந்த ஞானி சரீரம் அழிவதை குறித்து வருந்த மாட்டான் என்கிறான் பகவான். தஸ்ய தீராக பரிஜானந்தி யோனீம் என்கிறது புருஷ சூக்தம். மாத்ராஸ்பர்சாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதா ஆகமா பாயினோ நித்யாக தான் திதிக்ஷஸ்வ பாரத. குந்தியின் புத்திரனே, இந்திரியங்கள் தம் தம் விஷயங்களுடன் கூடுவதினால் குளிர், வெப்பம், இன்பம், துன்பம் போன்றவை உண்டாகின்றன. அவை நிலைத்திராது. நீ அவற்றை பொறுத்து கொள்ள வேண்டும். ஆகாசம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் இவை ஐந்தும் பஞ்சபூதங்கள். இவற்றின் குணங்கள் முறையே சப்தம், ஸ்பர்சம், ரூபம், ரசம், கந்தம் ஆகும். இக்குணங்களை உடைய வஸ்துக்களுடன் இந்திரியங்கள் சம்பந்தப்படுவதினால் இன்ப துன்பங்கள் உண்டாகின்றன. இவை கர்மானுகுணமாக உண்டாகின்றன. இவை நிலைத்திராதவை என்பதை அறிந்து கர்ம யோகம் செய்பவன் இவைகளை பொருட்படுத்தாமல் இருக்க வேண்டும். நமக்கு செல்வம் வந்தாலும் வறுமை ஏற்பட்டாலும் இரண்டையும் ஒன்று போல் கருத வேண்டும். கொல்லென்று கிளர்ந்தெழுந்த பெருஞ்செல்வம் நெருப்பாக. செல்வத்தை நெருப்பு என்கிறார் ஆழ்வார். நம் வீட்டில் எவருடைய முயற்சியும் இல்லாமல் குப்பை சேருவது போல் செல்வம் சேரலாம். நாம் முயன்றும் ஒரு காசும் வராமலும் போகலாம். இவை முன் செய்த வினைப்பயனாக வந்து போகின்றன. நிலைத்திராதவை என்பதை அறிந்து அவற்றின் வரவு செலவுகளை சமமாக கொள்ள வேண்டும். புருஷ சிரேஷ்டனே, சுக துக்கங்களை சமமாக கருதும் எந்த தீர புருஷனை விஷய உணர்ச்சிகள் கலங்கச் செய்வதில்லையோ அவனே மோட்சத்திற்கு உரியவன் ஆகிறான். நாம் நமக்குரிய கர்மாவை செய்யும் பொழுது சுகமும் வரலாம், துக்கமும் உண்டாகலாம். இவைகளில் களிப்பும் கவர்வும் அற்று இருத்தல் வேண்டும். நம் சரீரத்திலுள்ள பற்றினால் அதற்கு நோய் வந்தால் எவ்வளவு கசப்பான மருந்தானாலும் அதை பொறுத்து கொண்டு உட்கொள்கிறோம். செல்வத்திலுள்ள ஆசையினால் எவ்வளவு கஷ்டமானாலும் கடல் கடந்து சென்றும் பொருள் தேடுகிறோம். அதுபோல நம் ஆத்மாவின் நன்மைக்காக நாம் கர்மானுஷ்டானம் செய்யும் பொழுது வரும் துக்கங்களை பொறுத்து கொள்ள வேண்டும். ராஜ ரிஷி ஜனகர் நிலை நமக்கும் வர வேண்டும். இவர் சிறந்த கர்மயோகி. தன் ராஜ்யத்தில் பற்று அற்று அரசாண்டு வந்தார். ஒரு சமயம் அவருடைய ராஜ்யமே நெருப்பு பற்றி எரிகிறது போல ஒரு தோற்றம் அளிக்கும் பொழுதும் மிதிலை போனால் எனக்கென்ன என்று வாளாவிருந்தார். நாம் நமது என்னும் அகந்தை, மமதை அற வேண்டும். இல்லையெனில் எதிலும் இன்பம் துன்பம் உண்டாகிறது. நமது எல்லா இன்ப துன்பங்களுக்கும் மமதையே காரணம். ஆகையால்தான் ஆழ்வார் நீர் நுமது என்றிவை வேர் முதல் மாய்த்து என உபதேசம் செய்திருக்கிறார். இப்படி அகந்தையும் மமதையும் போய் ஆத்ம ஸ்ரேயஸ் பெறுவதையே அமிர்தத்வாய கல்பதே என்பதினால் சொல்கிறான். சரீரம் அழிவுள்ளது, ஜீவன் அழிவில்லாதது, நித்தியமானது என்பதை மேலே சொல்கிறான். நாசதோ வித்யதே பாவோ நாபாவோ வித்யதே சதஹா உபயோரபி திருஷ்டோன் தஸ்த்வன்னயோஸ்தத்வதர்ஷிபிஹி
இல்லாத பொருள்களுக்கு இருத்தல் என்பது இல்லை, இருக்கும் பொருள்களுக்கு இல்லாமை என்பது இல்லை. இவ்விரண்டுமே ஞானிகளின் முடிவான கருத்தாகும். சத் என்றால் புத்தகம், பலகை போன்ற உலகிலுள்ள பொருள்கள். அசத் என்றால் மலடி மகன், ஆகாச தாமரை போன்ற உலகில் இல்லாத பொருட்கள். உலகில் உள்ள பொருட்களுக்கு இல்லாமை என்பது இல்லை. உலகில் இல்லாத மலடி மகன் போன்ற பொருட்களுக்கு இருத்தல் என்பது இல்லை என்பதுதான் இந்த ஸ்லோகத்தின் பொருளாக பலர் சொல்லியுள்ளனர். ஆனால் இதை சரியான பொருளாக ஸ்ரீபாஷ்யக்காரர், அதாவது ராமானுஜாச்சாரியர் கருதவில்லை. 11ஆம் ஸ்லோகத்தில் கதாசு அகதாசு என்கிற பதங்களினால் சொல்லப்பட்ட ஷரீரத்தையும் ஜீவனையுமே அசத் சத் என்கிற சொற்களால் இங்கு குறிக்கிறான் என்று பல ஆதாரங்களை கொண்டு அழகாக அவர் நிரூபித்திருக்கிறார். அசத், நாஸ்தி, அசத்யம், அவஸ்து என்கின்ற 4 பதங்களும் க்ஷணந்தோறும் மாறுதலுடைய அச்சேதன பொருளையே குறிக்கும் என்றும், சத், அஸ்தி, சத்யம், வஸ்து இந்நான்கும் ஒருவித மாறுதலுமில்லாத நித்தியமான ஜீவாத்மாவையே குறிக்கும் என்றும் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் ஸ்ரீ பராசரர் பல ஆதாரங்களை கொண்டு அறுதியிட்டிருக்கிறார். இதை கொண்டு ஸ்ரீபாஷ்யக்காரர் அசத் என்றால் சரீரம் என்றும் சத் என்றால் ஜீவாத்மாவென்றும் பொருள் சொல்லி, அசத்தான சரீரத்திற்கு இருத்தல் என்பதில்லை, சத்தான ஜீவனுக்கு இல்லாமை என்பதில்லை, அதாவது ஷரீரம் அனித்யம், ஜீவன் நித்யன் என்பதே இந்த ஸ்லோகத்தின் சரியான பொருள் என்பதை நிர்ணயித்து இருக்கிறார். சரீரத்திற்கு இருத்தல் என்பதில்லை என்றால் சரீரம் எப்பொழுதும் ஒரு படிப்பட்டு இராது, க்ஷணந்தோறும் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் அம்மாறுதல் நம் கண்ணுக்கு தெரிகிறதில்லை. ஒரு சமயம் புரூரவசனிடம் போக புத்தி கொண்ட ஊர்வசி அவனுடைய சரீரத்தை அஸ்வினி தேவதையை கொண்டு பரீட்சித்தாள். அவன் ஸ்நானம் செய்வதற்கு முன் இருந்த அவனது சரீரம் ஸ்நானத்திற்கு பின் இருக்கவில்லை. இம்மாறுதல்தான் ஸ்வரூபத்தினால் மாறுதல், ஸ்வபாவத்தினால் மாறுதல் என்ற 2 விதமாயிருக்கும். பச்சை நிறமாயுள்ள மாங்காய் சிறிது காலமானதும் மஞ்சளாகவும் இனிப்பாகவும் மாறுவதை நாம் பார்க்கிறோம். இப்படி எல்லா அச்சேதன பொருள்களுக்கும் இவ்விரு மாறுதல்களும் உண்டு. அதுபோல அச்சேதனமான சரீரமும் உருவத்தினாலும் குணத்தினாலும் நிமிஷம் தோறும் ஸ்வரூபத்தினாலும் குணத்தினாலும் மாறுதல் அடையும் தன்மையுள்ளது. இதையே ந அசதே பாவோ என்பதினால் பகவான் சொல்கிறான். சத்தான ஜீவனுக்கு இல்லாமை இல்லை என்றால் ஜீவன் எப்போதும் ஒருபடிப்பட்டவன், ஒருவித மாறுதலும் இல்லாதவன். சரீரத்திற்குள்ள மாறுதலையிட்டே ராமன் பருத்தான் இளைத்தான் என்கிறோமே ஒழிய பருமனும் இளைப்பும் ஜீவனுக்கு இல்லை என்பதை ந பாவோ வித்யதே சத் என்பதினால் சொல்கிறான். அவிநாசீது தத் வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசமவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்சித் கர்த்துமர்ஹதி. உலகினிலுள்ள பெயர் வடிவமுள்ள ஒவ்வொரு பொருளிலும் ஜீவன் உளன். அவன் அழிவில்லாதவன் என்பதை நீ உறுதியாக அறிவாய். நித்தியனான அந்த ஜீவனுக்கு எவனும் அழிவை செய்ய முடியாது. ஜீவன் அழிவில்லாதவன் என்பது எப்படி? நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்பது பஞ்சபூதங்கள். இவைகளின் சேர்க்கையினாலேயே எல்லா அச்சேதன பொருட்களும் உண்டாகின்றன. எல்லா அச்சேதன பொருட்களிலும் ஒரு ஜீவன் இருக்கிறான் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருப்பதினால் ஜீவன் எல்லா பொருட்களை காட்டிலும் சிறியவன், அணுஸ்வரூபன், சூக்ஷ்ம பொருள். உலகிலுள்ள மற்ற எல்லா பொருட்களும் ஜீவனை காட்டிலும் பெரியது, ஸ்தூலம் என்பது தேறுகிறது. ஒரு பெரிய வஸ்துவில் நான் சிறியது நுழைந்து அதை அழிக்க முடியும். சூக்ஷ்மத்தில் ஸ்தூலம் நுழையவோ அதை அழிக்கவோ முடியாது. இதை அஸ்ய அவ்யயாஸ்ய கஷ்சித் விநாசம் ந அர்ஹதி என்கிறான் பகவான். ஒரு கோடரியின் நுண்ணிய பாகமே பெரிய மரத்தில் நுழைந்து அதை பிளக்க முடியும். தண்ணீரை விட நெருப்பு சூக்ஷ்மமாகையினால் அடுப்பின் பேரிலுள்ள குளிர்ந்த ஜலத்தில் அடுப்பிலுள்ள அக்னி பிரவேசித்து அதை வற்றச் செய்கிறது.
எது ஒன்று மற்றொன்றில் பிரவேசிக்க சக்தியுடையதோ அப்படி பிரவேசிக்கும் வஸ்து சூக்ஷ்மம் என்றும் பிரவேசிக்கப்படும் வஸ்து ஸ்தூலம் என்றும் சொல்லப்படும். இங்கு நீர், நிலம் இவைகளின் அளவை பற்றியதல்ல, சக்தியை பற்றியது. இப்படி பஞ்சபூதங்கள் ஒன்றைவிட மற்றொன்று சூக்ஷ்மமாய் இருப்பதினாலேயே மகா பிரளயம் உண்டாகிறது. தண்ணீர் மண்ணை விட சூக்ஷ்மம். ஆகையால் பிரளய காலத்தில் சமுத்திர ஜலம் பொங்கி வந்து பூமியை, அதாவது மண்ணை கரைத்து அழிக்கிறது. உலகம் முழுமையும் தண்ணீர் மயமாகிறது. அக்னி தண்ணீரை விட சூக்ஷ்மமாகையினால் சூரியன் தன் அக்னியினால் தண்ணீரில் பிரவேசித்து அதை வற்றச் செய்கிறது. அப்போது உலகம் முழுதும் அக்னிமயமாக இருக்கும். காற்று அக்னியில் நுழைந்து அதை அணைக்கிறது. ஆகாசம் காற்றை அழியச் செய்கிறது. இப்படியே மகத் தத்துவம், அகங்காரம், மூல பிரகிருதி வரையில் ஒன்றுக்கொன்று சூக்ஷ்மமாய் மற்றொன்றை அழியச் செய்து உலகம் முழுமையும் மூல பிரகிருத்தியில் அடங்கிவிடுகிறது. இந்த மூல பிரகிருத்தியை விட ஜீவாத்மா அதிக சூக்ஷ்மம் ஆதலால் எந்த ஒரு தத்துவமும் ஆத்மாவில் பிரவேசித்து அதை அழிக்க முடிகிறதில்லை. பிரளய காலத்தில் மூல பிரகிருத்தியும் ஜீவாத்மாக்களும் பகவானிடம் ஒன்றி கிடக்கின்றன. இதுவே தத்துவம். இதைத்தான் அவிநாசிது தத் வித்திஹி, இந்த ஜீவன் அழிவில்லாதவன் என்பதை தெரிந்து கொள் என்கிறான் பகவான். இங்கே பகவான் ஜீவாத்மாக்களை தத் அது என்று ஒருமை சொல்லினால் சொல்லியிருக்கிறானே. ஜீவாத்மாக்கள் பல என்பதே உண்மையாயிருக்க இது எப்படி பொருந்தும்? ஜீவன் ஒன்றா பலவா? கீழே நத்வேவாகம் ஜாது நாசம் என்கிற ஸ்லோகத்தில் ஜீவாத்மாக்கள் பல என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறான். மேலேயும் பல இடங்களில் ஜீவன் பல என்றே சொல்ல போகிறான். ஆகையால் இங்கும் ஜீவன் பல என்பதே பொருள். பல நெல் குவியல்கள் இருக்கும் இடத்தில் ஒரு குவியலை இது ஒரு நெல், ஒரு ரகமான நெல் என்று ஜாதியை பற்றி ஒருமையில் சொல்வது போல இங்கேயும் ஜீவ சமூகத்தையே தத் அது என்று ஒருமையில் சொல்லியிருக்கிறான். இதை ஜாத்யேக வச்சனம் என்பர். சரீரத்திற்கு அழிவு இயற்கையானது. என்றும் உளதாய் அழிவற்றதாய் அளவிறந்ததாயும் உள்ள ஜீவாத்மாக்களின் சரீரங்கள் எல்லாம் முடிவை உடையனவென்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் அர்ஜுனா, சரீரத்தின் அழிவை பற்றி நீ சோகிக்க வேண்டாம், போர் செய்வாயாக. ஜீவாத்மாக்கள் அழிவில்லாதவை, ஆனால் அவைகளின் சரீரங்களெல்லாம் அழிவுள்ளவையே. ஆதலால் நீ பீஷ்ம துரோணர் சரீரத்தை பற்றி வருந்த வேண்டுவதில்லை. போர் செய் என்கிறான் பகவான். சரீரம் அழிவுள்ளது என்பது எப்படி? 1. சரீரம் பஞ்சபூதங்களால் ஆனது. பஞ்சபூதங்கள் அழிவுள்ளவை. ஆகையால் சரீரமும் அழிந்தே தீரும். 2. சரீரம் அவயவ கூட்டம். பல பொருள்களின் சேர்க்கை. பல பொருள்களாலான எந்த வஸ்துவுக்கும் பிரிவும் அழிவும் நிச்சயமாக உண்டு. 3. ஒரு ஜீவன் தன் கர்ம பலனை அனுபவிக்க சரீரம் ஏற்படுகிறது. அந்த கர்ம பலனை அனுபவித்ததும் சட்டி சுட்டதும் கை விட்டதும் என்கிறபடி அந்த க்ஷணமே ஜீவன் அந்த சரீரத்தை விட்டு வெளியேறுகிறான். ஜீவன் அதை விட்டு போனால் சரீரம் அழிய வேண்டியதே. 4. சேர்க்கை என்றால் பிரிவு நிச்சயம். தந்தை தசரதன் இறந்ததை கேட்ட ஸ்ரீராமன் சம்யோகா விப்ரயோகாந்தா என்று அருளியிருக்கிறான். பல பொருள்களாலான சரீரத்திற்கு பிரிவும் அழிவும் நிச்சயம். ஜீவனோவெனில் பஞ்சபூதங்களால் ஆனவன் அன்று, பல பொருள்களின் சேர்க்கையும் அன்று. ஆதலால் நித்யன், அழிவில்லாதவன். இப்படி அழியாத ஜீவனை குறித்தும் நீ துக்கப்பட வேண்டியதில்லை. ய ஏனம் வேதி ஹந்தாரம் யஸ்சைனம் மன்யதே ஹதம் உபௌ தௌ ந விஜானீதோ நாயம் ஹந்தி ந ஹன்யதே. அழிவில்லாத ஆத்மாவை அழிக்கும் வஸ்து ஒன்று உண்டு என்றும் இந்த ஜீவாத்மா அழிக்கப்படுகிறவன் என்றும் எவர்கள் நினைக்கிறார்களோ அவர்கள் உண்மையை அறியாதவர்கள். ஆத்மாவை கொல்லும் வஸ்து எதுவும் இல்லை. ஆத்மா கொல்லப்படுபவனும் அல்லன்.
இங்கே பிரதி என்கின்ற பதத்தை சேர்த்து ய ஏனம் பிரதிஹந்தாரம் வேத்தி, எவன் இந்த ஜீவனை கொல்ல ஒன்றை ஹேதுவாக அதாவது காரணமாக நினைக்கிறானோ அவன் அறிவில்லாதவன் என்று ஸ்ரீ பாஷ்யக்காரர் பொருள் கூறியுள்ளார். ஏனெனில் கீழ் காற்று தீ நீர் போன்ற பஞ்ச பூதங்கள் எவையும் ஜீவனை கொல்ல காரணமாகாது என்றான். இங்கே பஞ்சபூதங்களும் அவைகளாலான அச்சேதன பொருட்களும் தவிர மற்ற ஜீவனும் மற்றொரு ஜீவனை அழிக்க காரணமாக மாட்டான் என்பதையே சொல்கிறான் என்பதே ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய கருத்து. ஒரு செயல் உண்டாக பல காரணங்கள் உண்டு. ஒரு குடம் உண்டாக மண், குயவன், தண்டம், சக்கரம் போன்றவை காரணமாகிறது போல ஒரு ஜீவாத்மாவை கொல்ல எவ்வித உபாதான காரணமோ சககாரி காரணமோ நிமித்த காரணமோ எதுவும் இல்லை. ராமன் ராவணனை கொன்றான் என்கிறதில் ராவணனுடைய ஜீவாத்மாவை அந்த சரீரத்திலிருந்து பிரித்தான் என்பது பொருளே ஒழிய அவனுடைய ஆத்மாவை கொன்றான் என்பது பொருளல்ல. பரியனாகி வந்து அவுணனுடல் கீண்ட, அவுணனுடைய உடலை கீண்டானே ஒழிய அவன் உயிரை மாய்க்கவில்லை என்கிறார் திருப்பானாழ்வார். ஜீவன் பகவானுக்கு கௌஸ்துபம் போல மிக பிரியமான பொருள். ஈஸ்வரனை அடைய ஒட்டாமல் தடுக்கும் சரீரத்தை அழித்தானே ஒழிய ஜீவனை அழிக்கவில்லை. நன்னியம் நன்னகில்லேன் நடுவே ஓர் உடம்பிலிட்டு, ஈஸ்வரனை நாம் அடைய விடாமல் செய்கிறது இச்சரீரம் என்கிறார் நம்மாழ்வார். ந ஜாயதே மிரியதே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா வா ந பூயஹா அஜோ நித்யஹா சாஸ்வதோயம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. பகவான் சொல்கிறான், ஜீவன் எப்பொழுதும் பிறப்பவனும் அல்லன் இறப்பவனும் அல்லன். சில காலம் இல்லாமலிருந்து தோன்றினவன் என்பதும் இல்லை. சரீரம் அழிந்தாலும் ஜீவன் அழிகிறான் அல்லன். ந ஜாயதேவா மிரியதேவா கதாச்சித், ஆத்மா எப்பொழுதும் உண்டாகிறவன் அல்லன் அழிகிறவனும் அல்லன். கதாச்சித் எப்பொழுதும், அதாவது கல்பம் ஆரம்பித்து முடியும் வரையில் உள்ள காலத்தை எல்லாம் சொல்கிறது. 1000 சதுர்யுகம் கொண்டது பிரம்மாவின் ஒரு பகல். இதுவே கல்பம் எனப்படும். இங்கே நைமித்திய பிரளயம் சொல்லப்படுகிறது. நாயம் பூத்வா பவிதாவா ந பூயஹா, இதில் மகா பிரளயம் சொல்லப்படுகிறது. மகா பிரளய காலத்தில் ஜீவன் அழிந்து மறுபடியும் உண்டாகிறான் என்பதும் இல்லை. நைமித்திய பிரளயம் என்றால் மனிதரின் ஒரு வருடம், தேவர்களின் ஒரு நாள். இப்படி தேவர்களின் 360 நாள் ஒரு தேவ வருடம். 12,000 தேவ வருடங்கள் ஒரு சதுர்யுகம். 1000 சதுர்யுகம் நான்முக பிரம்மாவின் ஒரு பகல். இப்படி பிரம்மனின் பகல் முடிந்து இரவு வந்ததும் பிரம்மலோகம் வரையிலுள்ள பூஹு புவஹா சுவஹா என்கின்ற லோகங்கள் எல்லாம் அழிந்து விடுகின்றன. இதுதான் நைமித்திய பிரளயம். மகா பிரளயம் பிரம்மாவின் பகல் வந்ததும் முன்போலவே அந்த லோகங்கள் பிரம்மாவினால் சிருஷ்டிக்கப்படுகின்றன. 2000 சதுர்யுகம் பிரம்மாவின் ஒரு நாள். அப்படி 360 நாட்கள் பிரம்மனின் ஒரு வருடம். அப்படி 100 வருடங்கள் பிரம்மனின் ஆயுள். பிரம்மனின் ஆயுள் முடிந்ததும் பிரம்ம லோகம் உட்பட எல்லா லோகங்களும் அழிந்து விடுகின்றன. இதுதான் மகா பிரளயம். அப்போது ஏகோகவை நாராயண ஆசீத்து ந பிரம்ம ந ஈசானஹா என்கின்ற ஸ்ருதியின்படி பகவான் நாராயணன் ஒருவனே உளன். பிரம்மாவும் சிவனும் மற்ற எந்த தேவதைகளும் அவர்களின் லோகங்களும் இல்லை. ஒன்றும் தேவும் உலகும் மற்றும் யாதுமிலா அன்று என்கிறார் ஆழ்வார். இக்காலத்திலும் ஜீவன் அழிகிறது இல்லை. பகவானிடம் ஜீவன் ஒன்றி கிடக்கிறான். நாயம் பூத்வா பவிதாவா ந பூயஹா கதாச்சித் என்பதினால் இதையே பகவான் அருளியிருக்கிறான். அஜோ நித்யஹா சாஸ்வதோயம் புராண ஷரீரே அந்யமானே. அஜஹா உற்பத்தி இல்லாதவன், நித்யஹா ஆதலால் நித்யன், சாஸ்வதஹா ஒருவித மாறுதலும் இல்லாதவன், புராணஹா எப்பொழுதும் அபூர்வமானவன், அந்யமானே ஷரீரே ஷரீரத்தை காட்டிலும் வேறுபட்டவன். பிறத்தல் இறத்தல் மாறுதல் முதலானவைகள் ஜீவனுக்கு இல்லை.
ஷரீரத்திற்கே உள்ளவை. வேதா விநாசினம் நித்யம் ய ஏனம் அஜம் அவ்யயம் கதம் ச புருஷா பார்த்த கம் காதயதி ஹந்திகம். அர்ஜுனா, எவன் இந்த ஜீவனை அழிவில்லாதவன், மாறுதல் இல்லாதவன், பிறப்பு இல்லாதவன் என்று அறிகிறானோ அவன் எப்படி ஒருவனை கொல்பவனாவான் அல்லது ஒருவனால் கொல்லப்படுபவனாவான்? ஜீவனுக்கு பிறப்பு இறப்பு இல்லை என்று சொல்வதில் மாத்திரம் பகவானுக்கு திருப்தி இல்லை. ஜீவன் எப்பொழுதும் ஒரு படி பட்டு இருப்பவன், அவ்யயம் என்கிறான். சரீரத்திற்குள் ஜாயதே அஸ்தி பரிணமதே விவர்த்ததே அபக்ஷீயதே வினஷ்யதி, அதாவது உண்டாதல், இருத்தல், மாறுதல், வளர்தல், குறைதல், அழிதல் என்கின்ற 6 விகாரங்களும் ஜீவனுக்கு இல்லை. இங்கு ஜீவன் என்று குறிப்பிடப்படுவது மனிதனல்ல, ஜீவாத்மா. ஷரீரம் என்று குறிப்பிடப்படுவது புத்தியோடும் அகங்காரத்தோடும் கூடிய சிற்றறிவுடைய ஆத்மா. சிற்றறிவுடைய கர்மத்தினால் பந்தப்பட்ட ஜீவன் அல்லது மனிதன் என கொள்ளலாம். ய ஏனம் அஜம் அவிநாசம் அவ்யயம் வேத. அஜம் என்றால் உற்பத்தி இல்லாதவன், அவிநாசம் என்றால் அழிவில்லாதவன், அவ்யயம் என்றால் எப்பொழுதும் ஒருபடி பட்டு இருப்பவன். இப்படி அச்சித்துக்குள்ள விகாரங்களற்றவன் ஜீவன் என்பதை எவன் அறிகிறானோ அவன் ஆத்மாவை கொல்பவனாகவோ கொல்லப்படுபவனாகவோ அறியமாட்டான். கம் காதயதி, ஒரு ஜீவன் எப்படி ஒருவனை கொல்லச் செய்பவனாகிறான்? வாஷாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருஹ்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி அந்யானி சம்யாதி நவானி தேஹி. எப்படி ஒருவன் தன் பழைய கிழிந்த ஆடைகளை எறிந்துவிட்டு புதிய ஆடையை அணிகின்றானோ அவ்வாறே ஒரு ஜீவன், ஜீவாத்மா தன் பழைய உடலை விட்டு வேறு புதிய உடலை அடைகிறான். போரில் இறக்கும் க்ஷத்ரியனுக்கு ஸ்வர்க்கமே கிடைக்கிறது. ஆதலால் அவனுக்கு நல்ல ஷரீரமே உண்டாகிறது. பழைய வஸ்திரத்தை விட்டு புதிய பட்டு பீதாம்பரம் தரிக்க எவனாவது வருந்துவானா? பீஷ்மர், துரோணர் போரில் இறந்தால் அவர்களுக்கு மேலான ஷரீரமே கிடைக்கும். ஆதலால் அர்ஜுனா, அவர்களின் ஷரீரம் அழிவதை பற்றி நீ வருந்த வேண்டாம். ஒருவன் நடக்கும்போது முன்காலை எடுத்து வைத்து ஊன்றிய பிறகே பின்காலை எடுப்பது போலவே ஜீவன் வேறு ஒரு சரீரத்தை பற்றிய பிறகே பழைய சரீரத்தை விடுகிறான்.